குணசேகரன் சார். பேரு ஜீவா. எஸ் சார். ஈபில ஒர்க் பண்றான். அவனை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் இன்னும் 2 ஹவர்ஸ்ல எனக்கு வேணும். உங்க வீட்டு வேலைக்காரன் கோதண்டம் இப்ப எப்படி இருக்காரு? பரவாயில்ல, உழைச்சுக்கிட்டான். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். நான் வரேன் சார். சொல்லுப்பா. அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா. அவங்க அங்கதான் இருக்காங்களா? எங்க இருக்காங்க? எப்படி இருக்காங்க? என்னடா பண்றாங்க? என்ன பண்றாங்க? கையெடு. நீ கொடுக்க அவங்க அம்மா சாப்பிட போட தெரியாது. 3 நாள் எங்கடா போட? அவன் சாப்பிடாம செத்து போயிட்டு இங்க வந்து சேர்ந்து முட்டாள். அதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் தான் கிடைச்சதா? ஹலோ, யாரும் இருக்க கூடாது. ஒரு ரிசப்ஷன்ல இருங்க. அவன் 2 பேர் இல்ல சார், ஒருத்தன் தான். சம்பந்தி தான் பையனை காப்பாத்துறதுக்காக போய் சொல்றாரு சார். யோ, உங்களாலதான் அசிஸ்டன்ட் கமிஷனர் குழம்பி போயிருக்காரு. இதை விசாரிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். உண்மையா சொல்லுங்க, அவனை எங்க பாத்தீங்க? உங்களை அவன் எங்க தூக்கி வீசடிச்சான்? கரெக்டா என்கிட்ட நடிச்சு காட்டணும். என்ன சார் எங்களை போய் தூக்கி வீச முடியுமா? அப்படி சும்மா ஏமாறும் போது அப்படி சொல்றேன் சார். யோ, என்கிட்ட உண்மையை மட்டும் தான் பேசணும். எங்க 2 பேரும் சும்மா செத்த பாம்பை தூக்கி வீசுற மாதிரி வீசிட்டான் எங்க சார். இருந்து? 4வது மாடியில இருந்து. அங்கே வந்து நடிச்சு காட்டுங்க. மறுபடியுமா? சார் உள்ள வந்திருக்க மூடிக்க போகுது. 4th floor. சார் இந்த போலீஸ் வரல. ஓகே. சார் ஐயோ லிஃப்ட் சார், அங்கே இருங்க, நாங்க கீழே வந்துறோம். ஏய், நான் சொல்றது ஒழுங்கா கேளு. போலீஸ் பேசாம இருடா. நீங்க போங்க மாப்ள. நீங்க வாங்க மாப்ள. இன்ஸ்பெக்டர் பக்கம் கீழே வெயிட் பண்ணிருக்காரு. யார அனுப்புற? அனுப்பிச்சு கீழே இன்ஸ்பெக்டர் வெயிட் பண்றாருல, ஸ்ட்ரைட்டா மாட்டுவாங்க. சாரி பிரதர். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? போன உடனே நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போறோம். இன்னும் ஒரே சான்ஸ். என் அப்பனை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் செய்றேன். எனக்கு தெரியுமா நீ திருந்த மாட்டேன்னு. அதனாலதான் போலீஸ் எல்லாத்தையும் சொல்லி என்ன பாக்குற? வீட்டுல வந்து போலீஸ் விசாரிக்கும் போது நான் எதுவும் சொல்லணும்னு வச்சுக்கோ, என்னை போட்டுப்பாங்க. அதான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். உங்களை காணோம். நீங்க டிக்கெட் வைக்கிற பைய போய். கரெக்ட் சார். அவங்கள பார்த்தா கிரிமினல்ஸ் மாதிரி இருக்கு. இப்போ உன்னை பார்த்தா எப்படி இருக்கு? டேய், சொல்றதை கேளுங்கடா. ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் லிஃப்ட் நிக்குதா இல்லன்னு போய் பாருங்கடா. லிஃப்ட். டேய், ஒழுங்கா பாருங்க, அவங்கள விடாதீங்க. நிஜமா போலீஸ் கிட்ட சொன்னேன். சொன்னேன். ஆமா சொல்லல. நம்பலையா? உங்க அம்மா மேல கத்தி வந்தவங்க சொல்லுவா. என்ன? நான் கடையில் போய் சேவ் பண்ணிக்கிறேன். கையெடு. ஏறா தெரியுதா? கையெடா. என்ன சத்தத்தை காணா? சைலண்டா அரெஸ்ட் ஆயிருப்பான். நீங்க போங்க மாப்ள. இப்ப நாங்க லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாமா? அவன் கண்ண பத்தியா? போலீஸ பார்த்த பைக்ல சிவப்பா இருக்குது பதில் ப்ளூ கலர் ஆயிடுச்சு. வித்தியாசமான வில்லன். பின்ன கொலை பண்றாங்க சார். ஏன் பண்ணீங்க? நானா பண்ணுமா? ஏன் கத்துற? எதுக்கு பண்ணீங்க? என்ன சொல்றீங்க? நடந்தது என்ன? மாடி லிஃப்ட் தொப்பி. கொலை பண்ணவன் வேற ஒருத்தன். இவனுங்களை புடிச்சு கேள்வி கேக்குறாங்க. பாருங்க சார், அந்த ஐயாவே சொல்றாருங்க சார். சார் நீங்களாச்சும் சொல்லுங்க சார். உண்மையை சொன்னா என்ன பைத்தியம்னு சொல்லுவாங்க. கேட்டியா? அவனே ஒத்துக்கிறான் பைத்தியன்னு. சார் அண்ணே, நீங்க பைத்தியம்களா? என்ன ஆக்கிட்டானுங்க, உங்களை ஆக்க போறானுங்க. கான்ஸ்டபிள்ஸ், உங்களை வண்டியில ஏத்தியா? போனதான் அதுக்கு பேர் போனோம். இது கூட பணத்தோட லிப்ட் மேல போகுது சார். அதான் இந்த உண்மையை சொன்னா நம்மள பைத்தியம்னு சொல்லுவானுங்க. இத நம்ம எதுக்கு சொல்லணும்? நீ எப்படி இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. பயந்துட்டியா? பயப்படுறானா? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் அவனா உஃபுடா. சரி, அதை விடு. நீ எப்ப வர? எங்க அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை பார்க்க கூடாதுன்னு புதுசா ஏதோ ஆர்டர் போடுறாரு. சரியான கேன அப்பனா இருப்பான் போல இருக்கு. இப்போ எப்படி எல்லாம் பேசுறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் கொடுமை பண்ண. சாரி டார்லிங். லவ் யூ டா. சரி, அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்ப வந்துடுவாங்க. இப்பவே வராங்களா? ஐயோ, நான் ஒண்ணுமே போடாம இருக்கேனே. இது ஒண்ணுமே போடலையா? ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன்டா. சரி, ஓகே ஓகே, பாய். நான் ரெடி ஆயிடுறேன்.
Hey! You! உங்களை கொலை பண்ண வந்தவன் ரொம்ப பயங்கரமானவனா இருக்கான் சார். வளர்த்த தகப்பனையே கழுத்தறுத்து கொண்டு இருக்கான்னு பாருங்களேன். என்ன சொல்றீங்க? எஸ் மிஸ்டர் சிவசங்கர், யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். மேலிடத்துல இருந்து உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்க சொல்லிருக்காங்க. அதனால வீட்டை சுத்தி போலீஸ் காவல் போட்டிருக்கு. நீங்க 2 பேரும் இனிமே எங்களுக்கு தெரியாம எங்கேயும் போக கூடாது. அதத்தான் ஹவுஸ் அரெஸ்ட்னு காமெடியா சொன்னோம். ஏன்னா அடுத்து அவன் எந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு வருவான்னு தெரியலையே. நேத்து வரைக்கும் இவர மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்தான். நாளைக்கு உங்கள மாதிரி கூட வரலாம்ல. அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. கூட இருக்கிற ஒரு பொம்பளையை கூட்டிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான் ராஸ்கல். எங்க போயிட போறான்? சீக்கிரமே எங்க கிட்ட மாட்டிக்க. ஐயோ சிஎம் வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி என்ன கேடு பிடிப்பான். அக்கு வேற ஆணி வேற செக் பண்ணி அனுப்புறாங்க. வாங்க சம்பந்தி. உட்காருங்க. உட்காருங்கப்பா. உட்காருங்க. என்ன மாப்பிள்ள டல்லா இருக்கீங்க? மாப்ள ஹீரோனிய கூட்டு வரலன்னு ஹீரோக்கு கோவம் போல இருக்கு. உட்காருங்க மாப்ள, வாங்க. நல்லா காலை தூக்கி உள்ள போட்டு உட்காருங்க. அம்மா ஏசிபி வணக்கம் சார். மிஸ்டர் விஜயகுமார். ஓ, வீரப்பட புடிச்சது நீங்க தானா? வணக்கம் சார். அது வேற விஜயகுமார். நீங்க அட்லீஸ்ட் இந்த சூரப்பனையாவது பிடிங்க. இவரு மாதிரியா இருக்க அந்த சூரப்பனை பிடிங்கன்னு சொன்னேன். என்ன 2 பக்கம் ஆட்டுறாரு? அவரால முடியுது ஆட்டுறாரு, உன்னால முடியாது பொத்திக்கிட்டு இரு. சம்பந்தி, நடந்தது நடந்து போச்சு. உங்க பையன் எந்த தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சு. நாம ஏற்கனவே கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணது வர்ற 15ஆம் தேதி. அதே முகூர்த்தத்திலேயே இந்த கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லதான் வந்தோம். வெரி சாரி. அந்த கொலகாரனை பிடிக்கிற வரைக்கும் வீட்டுல எந்த விசேஷமும் நடக்கூடாது. நீங்க அவனை பிடிக்கிறது முக்கியம் இல்ல, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஏன் கல்யாணத்தையே பார்க்காதவன் சார் நான். அட்லீஸ்ட் என் பையன் கல்யாணத்தையாவது நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் என்ன சொல்றேன்னா, கவலையே படாதீங்க. இந்த கல்யாணத்தை நடத்தாம நான் சாகவும் மாட்டேன். என்ன சாகடிக்கவும் முடியாது. உங்க பாத்திரம் மேலதானே? கீழேயும் இருக்கு. இல்ல நம்ம மேலேயே போய்க்கிறேன். பட் ஒன் திங், இந்த கல்யாணம் ஃபுல் போலீஸ் பாதுகாப்போட தான் நடக்கணும். ஓகே? ஓகே. தம்பி ஒரு நிமிஷம். இப்ப எங்க போறீங்க? அவளுக்கு ஒரு gift வாங்கி கொடுத்து அனுப்பணும் சார். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் எங்க ஆளுகளை விட்டு வாங்கிட்டு வர சொல்றேன். இல்ல சார், அத நானே செலக்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். தம்பி நான் என்ன சொல்றேன்? விடுங்க ஏசிபி சார். சின்ன பையன் லவ்வருக்கு ஏதோ பிரசன்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறான். வேணும்னு உங்க போலீஸ் பாதுகாப்போட அனுப்புங்களேன். குட் ஐடியா. ஐயோ கொலை ஐயோ மாப்பிள்ளை இங்க கிடக்குறாரு. ஐயோ வாங்க. கொலைன்னு அலர்னியே. ஒரு நிமிஷம் என் கொலையே நடுங்கி போச்சு. சாரி அங்கிள். இவ்வளவு நேரம் அந்த கொலகாரங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தோமா? எப்பா தப்பிச்சு வேற போயிட்டானடா. இவ்வளவு போலீஸ் இருக்கீல, அதுவும் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு முன்னாடி அப்படி பண்ணிட்டு போயிருக்கான்னா அவன் பயங்கரமான ஆள் தான். தப்பிச்சிருக்கவே முடியாது, கூட போலீஸ் அனுப்பிச்சிருக்கேன். என்னது தப்பிச்சுட்டானா? ஐயோ தப்பிச்சாடாமே. எங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சிட்டான் சார். ஆம்புலன்ஸ் அனுப்புங்க சார். ஓகே ஓகே. கான்ஸ்டபிள் Yes, sir. ஜிஹெச் போன் பண்ணி ஸ்டாலிங் ரோட்டுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்ப சொல்லியா? ஓகே சார். நான்சென்ஸ். போலீஸ் பாதுகாப்போட போனோம்னு சொன்னீங்க. இப்ப போலீஸ்க்கே பாதுகாப்பு தேவைப்படுதா? ஷட் அப். சிவசங்கர் ஹியர். உன் வீட்டு கல்யாணத்தன்னைக்கு அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும்டா. ஏன் எனக்கு பயந்து கமிஷனர் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டாரா என்ன? கமிஷனர் என்ன எந்த கொம்பனாலையும் நான் பிக்ஸ் பண்ண கல்யாணத்தை மாத்த முடியாது. சொன்ன தேதியில சொன்ன இடத்துல ஊரறிய என் மகனுக்கு கல்யாணம் நடக்கும். முடிஞ்சா நீ யாருக்கும் பயப்படாம வந்து அக்ஷதைய போடு பார்க்கலாம். அக்ஷதை உன் பையன் மேல இல்லையா, உன் வாயிலேயே போடுறேன். வாய்க்கரிசியா பாக்குறியா? பாக்குறேன்டா. சேலஞ்ச். ஹலோ, இதுவா? இது மென்டல் ஹாஸ்பிட்டல் கீழே இருக்கிற எஸ்டிடி பூத் சார்.
போங்க எங்கல பாத்துறது உள்ள உங்களுக்கு வெயிட் பண்ண வரேன். சந்தேகப்படும்படி யாரும் வந்தாலும் உள்ள விடாதீங்க. Yes, sir. முக்கியமா கண்ணு, மீசை, தாடி, தலைமுடி எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. எஸ் சார். அவன் எந்த ரூபத்துல எப்படி வேணாலும்